traders. அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேட்டர்னில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். ஹெட் அண்ட் ஷோல்டரில் 3 டாபிக்ஸ் இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் inverse head and shoulder pattern. Another one extended vessel shoulder pattern. Head and shoulder எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு லோவில் இருந்து நல்ல ரைஸ் ஆகிருக்கும். அகெயின் கொஞ்சம் ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு ஹெட், அதாவது இது லெஃப்ட் சைட் ஷோல்டர். ஒரு ஹியூமனுக்கு எப்படி லெஃப்ட் சைடில் ஒரு ஷோல்டர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த லெஃப்ட் சைட் ஷோல்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட். ஓகேங்களா, இது ஹெட், இது ரைட் சைட் ஷோல்டர். தெரியுதுங்களா, இது ரெண்டு ஷோல்டர், இது ஹெட். இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்கிறாங்க. இது மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகக்குள்ள இதில் எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எஸ்எல் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனை எங்கே பிரேக் அவுட் பண்ணுதோ, அதாவது இந்த இன்டெப்த் லெவலில் எங்கே பிரேக் பண்ணுதோ நம்மளோட என்ட்ரி அங்கே தான் இருக்கணும். ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து ரைட் சைட் ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வச்சிடணும். டார்கெட் லெவல் வந்து எந்த லெவல்லேருந்து ஹையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதே லெவலுக்கு டார்கெட் நம்ம வச்சிடணும். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் செல் என்ட்ரி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எப்படின்னா அதை அப்படியே தலைகீழே வரையணும், அவ்வளோதான். மார்க்கெட் ஒரு ஹைலேருந்து நல்லா ஃபால் ஆகுது, ஒரு மார்க்கெட் ஹைலேருந்து நல்லா ஃபால் ஆகுது. தலைகீழே அப்படியே இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நடக்கும். ஓகேவா, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெப்த் லெவல் எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். எஸ்எல் வந்து ரைட் சைட் ஷோல்டருக்கு கீழே வச்சுடணும். டார்கெட் வந்து எந்த லெவல்ல இருந்து இங்கேருந்து ரைஸ் ஆகி கீழே வந்துருக்கு இல்லையா, நல்லா ஃபாலோ ஆகி அதே லெவலுக்கு மறுபடியும் மார்க்கெட் ரைஸ் ஆகும். அதனால அந்த இடத்துல நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். இப்போ பொதுவாகவே எல்லாரும் கேள்விப்பட்டது பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இது இல்லாமல் இன்னொரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகி மேலே போயிடும். வந்ததுக்கப்புறமா ஒரு லெஃப்ட் சைட் ஷோல்டர் கிரியேட் ஆகுது. அனதர் ஒன் ஹெட் கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் ரைட் சைட் ஷோல்டர் கிரியேட் ஆகுது. இந்த எக்ஸ்டெண்டட் ஸ்பெஷல் ஷோல்டர்னா இந்த ரைட் சைட் ஷோல்டர் பிரேக் ஆன உடனே மார்க்கெட் கீழே வராமல் சர்ரு மறுபடியும் மேலே போகும். மேலே போயிட்டு இவ்வளோ தூரம் போயிடும். இதுதான் எக்ஸ்டெண்டட் ஸ்பெஷல் ஷோல்டர் பேட்டர்ன். தனியாக ஒரு ஷோல்டர் எடுத்துட்டு திரும்ப இந்த லோவுக்கே வந்துடும். ஓகேவா, நம்ம எல்லாருமே இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்போம். ஆனால் திரும்ப இது போன ரஷ், இந்த வேகமாக ரஷ் ஆன உடனே நம்ம பயத்தில் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அப்படி க்ளோஸ் பண்ணக்கூடாது. இது ஸ்பெஷலாக கிரியேட் ஆன ஒரு பேட்டர்ன். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ அங்கே என்ட்ரி. எஸ்எல் வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹைக்கு மேலே எஸ்எல் வச்சிடணும். டார்கெட் சேம், எந்த லெவலுக்கு இன்டெப்த் லோவில் இருக்கோ அதே அளவுக்கு வச்சிடணும். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இதில் ஹெட் அண்ட் ஷோல்டரை எப்படிலாம் வைக்கக்கூடாதுன்றது சொல்லிடுறேன். இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கான கொடுத்த டூல். இதில் வச்சு காட்டுறேன். இல்லை அஃபிஷியல் நேம் அட்டாச்சாக இருந்துடும்.
ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை நார்மலாக நீங்கள் மேலே இருக்க பார்த்தீங்கன்னா அது போல தான் வைக்கணும். எந்த லெவலுக்கு இருந்தால் கன்ஃபார்ம்டாக நம்ம எடுத்துக்கலான்றதையும் சொல்லிடுறேன். இது போல இருக்கு இல்லையா, இதை கூட நம்ம ஓரளவுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டராக எடுத்துக்கலாம். ஆனால் இது போலலாம் இருந்தால் இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டராக எடுத்துக்க கூடாது. ஓகேவா? சில பேர் மென்ஷன் பண்ணுவாங்க, சரி இதுவும் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தான் இருக்குது, இது எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. ஆனால் இது போல் இருந்தால் எடுத்துக்கக்கூடாது. அதே போல் இந்த ரேஞ்ச் இது போல் கீழே வந்து மேலே போயிட்டு திரும்ப இங்கே இது போலலாம் வந்து ட்ரா பண்ணுவாங்க. இது போல நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா? கிளியராக இருக்கணும் சார்ட். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா அழகாக ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர், அதே போல் தான் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கும் இது போல ட்ரா பண்ணவே கூடாது. இது போல் வந்தால் அது இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் கிடையாது. ஓகேவா? தேங்க்யூ.